ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம் இந்த நைட் பார்ட்டி, நைட் கிளப். இந்த நைட் கிளப்ல போகிற அந்த நடிகர்களோட குடும்பம்லாம் எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போச்சு அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு ஒரு தலைப்பாக எடுத்து நான் பேச போகிறேன். இதில் என்னப்பா பிரமாதம்? முக்காவாசி நடிகர்கள் வந்து நைட் கிளப் போய் என்ஜாய் பண்ணுறது வழக்கம் தானே. இதனால குடும்பம்லாம் எப்படி சீரழியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் சினிமா நடிகர்களோட குடும்பங்கள் மட்டும் சீரழிகிறது கிடையாது நண்பர்களே. தமிழ்நாட்டில் இருக்கிற காசு வச்சுக்கிற முக்காவாசி பேரோட குடும்பங்கள் வந்து சீரழியுது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வந்தது, எப்படி ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சது, இதுக்கு முக்கியமான காரணமே யாரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோட இறுதியில சொல்றேன். ஏன்னா இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்னா இன்ட்ரோடக்ஷன் லென்த்தியா போயிடும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த நைட் கிளப் கலாச்சாரத்தினால எந்தெந்த நடிகர்களோட குடும்பம்லாம் வந்து பயங்கரமா பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்றத பத்தி பேச போறேன். இதை சொல்லும் போதே இதெல்லாம் உருட்டு தானே, உங்க சொந்த உருட்டு தானே அப்படின்லாம் கேட்காதீங்க. இந்த நியூஸ் எல்லாம் ஏற்கனவே வந்துருச்சு. உங்களுக்காக ரீகலெக்ட் பண்ணி இதெல்லாம் எடுத்துட்டு வந்து இதுக்கு பின்னாடி நடந்த அந்த சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றத பத்தி பேசிட்டு கடைசி அந்த வீடியோட முடிவுல இந்த ஒரு கல்ச்சர் எப்படி வந்தது, இதனால நம்ம நாட்டுக்கு, நம்மளோட வீட்டுக்கு, அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்க போகுது, இதுல இருந்து நீங்க எப்படி வெளில வந்துடலாம் அப்படின்றத பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை பத்தி பேசலாம் இருக்கிற நண்பர்களே. இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோக்குள்ள போய் எந்தெந்த நடிகர்கள்லாம் இந்த நைட் கிளப்னால பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றத பத்தி தெள்ள தெளிவா நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம த்ரிஷா அவர்களை பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா த்ரிஷா அவர்கள் என்னி தமிழ் சினிமாவுக்கு வந்து தொலைஞ்சாங்களோ தெரியல. இவங்களால தான் இந்த நைட் கிளப், நைட் பார்ட்டி, ஈசிஆர்ல பப்புன்னு ஒரு மேட்டர் இருக்குதா, குச்சிட்டு என்ன வேணாலும் ஆட்டம் போடலாமா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்தது த்ரிஷாவால தான். ஏன்னா அவங்க தான் அந்த காலகட்டத்தில் குடிச்சிட்டு ஈசிஆர்ல டான்ஸ் ஆடுறது, அதுக்கப்புறம் போலீஸ் வந்து வீட்டில் கொண்டு போய் விடுறது அப்படின்ற ஒரு கலாட்டாவை அவங்க அப்ப ஆரம்பிச்சாங்க. மற்ற நடிகர்களாட்டம் கமுக்கமா வீட்டில் உட்காந்து குடிக்காம ரோட்ல குடிச்சு ஆட்டம் போடுறது த்ரிஷா அவர்கள் தான். அதுக்கப்புறம் அதை விசாரிக்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களாம் நைட் கிளப் அதிகமாப்பா, அங்க குடிச்சிட்டு தான் த்ரிஷா ஆடுறாங்க, நம்மளும் போய் பார்ப்போமா அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் வந்தது. அதனால இந்த நைட் கிளப்போட பிராண்ட் அம்பாசிடரா நம்ம த்ரிஷா அவர்களே நியமிக்கலாம். ஏன்னா இப்ப ஏற்பட்ட ஒரு பெருமையான விஷயத்தை அவங்க தான் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, கூட ஒரு கருப்பனை கூட்டு சுத்துவாங்க. அவன் யாருன்னு என்னன்னு விசாரிச்சு பார்த்தா த்ரிஷா அவர்களுக்கு உள்பாவடை தைச்சு கொடுக்குறது, அதுக்கப்புறம் நைட்டி தைச்சு கொடுக்குறது, இந்த மாதிரி காஸ்டியூம் டிசைனரா கூட வேலை பார்த்தவரா. அவரோட பேரெல்லாம் சொல்ல விரும்பல, ஆனா அவரும் ஒரு ஆளு, ஒரு ஃப்ரெண்டு, இவங்களுக்கு ஒரு கம்பெனி கொடுக்குறவர். அந்த மாதிரி த்ரிஷா அவர்களுக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க நைட் பார்ட்டியில. ஸோ எதுக்கு அவங்களோட பர்சனல்லாம் கலரணும்? நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்க. நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த நைட் கிளப்னால முதல்ல பாதிக்கப்பட்ட குடும்பம், முதல்லன்றதோட இந்த லிஸ்ட்ல முதலாவதா நான் சொல்ல போற குடும்பம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி. இவங்களோட இருக்கலாம்பா அப்படின்ற மாதிரி சொல்றோம். இவங்களோட பிரிவுக்கு ஒரு 2 மற்றும் 3 காரணங்கள் சொல்றாங்க. அதுல முதலாவது காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் அவர்கள் சைந்தவி அவர்களை சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் படிக்கும் போதே 5ஆம் கிளாஸ்ல இந்த பிரைமரி ஸ்டடீஸ்லயே வந்து இவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா. அதுக்கப்புறம் தொடர்ந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா படிக்கிறது. ஸோ தொடர்ந்து சின்ன வயசுல இருந்தே காதலிச்சு உருகி காதலிச்சு கடைசியா கல்யாணம் பண்ணிருக்கிறாரு. எந்த அளவுக்கு பேஸ்மெண்ட் வெயிட்டா இருக்குது அப்பனா இவங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கணும். ஆனா இவங்க வாழ்க்கையில கபடி ஆனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல முதல் காரணமா சொல்றது சைந்தவி அவர்களே ஒரு காரணத்தை முன்வைக்கிறாங்க. என்னோட பிரிவுக்கு காரணமே ஜிவி பிரகாஷோட அப்பாவும் அவரோட தங்கச்சி ஒண்ணு இருக்குமே கடுகு மாதிரி, அந்த கடுகு தங்கச்சியும் தான் காரணம். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எங்களோட வாழ்க்கையில விளையாட்டாங்க. ஆனா ஜிவி பிரகாஷ் அவர்கள் அதை பத்தி எதுவுமே கேட்டுக்க மாட்டாரு அப்படின்னு சைந்தவி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வெளிப்படையா மீடியால வைக்கிறாங்க. இன்னொரு குற்றச்சாட்டை இன்டைரக்டா வெளிலகிறவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களே ஃபர்ஸ்ட் படம் த்ரிஷா இல்லைன்னா நயன்தாராவா, அதுக்கு முன்னாடி பென்சில் ஒன்று நடிச்சாரு. அது பாத்தீங்கன்னா ரப்பர்ல வச்சு அழிச்ச மாதிரி காணா போயிடுச்சு. ஆனா இவர் வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆகுனது இந்த த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா அப்படின்னு ஒரு படம் தான். அந்த படத்துல வந்து மனிஷா யாதுன்னு ஒரு நடிகை நடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா. இவங்க கூட லிப்லாக் சீனே கிட்டத்தட்ட ஒரு 36 டேக் எடுத்தாராம். அந்த அளவு இவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனதுனால கொஞ்ச நாள் அந்த பொண்ணு கூட சுத்தி நின்றாரு. அப்போதுல இருந்தே வீட்டுல பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுங்க. நடிக்காதன்னு சொன்னேன்டா, மியூசிக் மட்டும் போடுற வேலையை வச்சுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லி எவ்வளவு கேட்காம நானும் ஃபேமஸ் ஆகணுமா அப்படின்ற மாதிரி அவர் இறங்கி தொடர்ந்து பல படங்களில் நடித்து வந்தார். அந்த நடிகைகளோட சேர்ந்து நைட் கிளப் போறது, நைட் பார்ட்டி போறது, போதையில என்னென்ன பண்றாருன்னு நம்மளுக்கே தெரியல. அதனால மனுஷன் வீட்டு பக்கமே வருது கிடையாது. எல்லா நடிகைகளோட எந்தெந்த படத்தில் நடிகிறாரோ க்ளோஸா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அவங்க வீட்டோட பின்னணியில இருந்து வந்தது. இது கூட ஒரு காரணமா இருக்கலாம். இது மட்டும் இல்லாம ஏஆர் ரஹ்மான் அவர்களே எதுக்கு நடிக்கிற, மியூசிக் போடுறதோட நிறுத்திக்கலாம்னு அட்வைஸ் பண்ணதுக்கு உங்க வேலையை நீங்க பாருங்கன்ற அளவுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த நைட் கிளப்னால அங்க போய் வந்து ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஹீரோயினோட ஓவர் ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் வளரனால தான் இவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதே மாதிரி ஜிவி பிரகாஷ் அவர்களையும் தாண்டி அடுத்ததான் நான் சொல்ல போறது நடிகர் விஷால் மற்றும் வரலட்சுமி சரத்குமார் அவர்கள். இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ரொம்ப காலமா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு இவங்க பிரிஞ்சவன ஒரு காரணம் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஷால் அவர்கள் நடிகர் சங்கத்துல தலைவராவா செயலாளராக நிக்கிறது சரத்குமார் அவர்களுக்கு பிடிக்கல. ஏன்னா சரத்குமார் அவர்களை எதிர்த்து தான் இவர் வந்து போட்டி போடுறாரு. இதனாலதான் வரலட்சுமிக்கும் விஷால் அவர்களுக்கும் ஒரு பிரிவு வந்துருச்சு. எங்க அப்பாவே நீ எதிர்க்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில குற்றச்சாட்டை சொன்னாங்க. ஆனா பிரச்சனை நடிகர் சங்கம் தேர்தல் ஆரம்பிக்கல. நடிகர் சங்கம் தேர்தல் அப்படின்ற
அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிச்சதுக்கு காரணமே அதுக்கு முன்னாடியே விஷால் அவர்கள் சரத்குமார் அவர்கள் கிட்ட மாட்டினார். வகையா என்ன மாட்டினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பதானே ஒரு விஷயமும் சுசித்ரா அவர்கள் லீக் பண்றாங்க. இதை நம்ம சோர்ஸ்ல விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது. விஷால் அவர்கள் சினிமால ஹீரோவா நடிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பழக்கம். ஏன்னா அவரு ரொம்ப வசதியான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். கூட படிச்சவங்க எல்லாம் பெரிய பெரிய அரசியல்வாதியான இருக்கிறாங்க. சோ மனுஷனுக்கு நைட் கிளப்ன்றது சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் கிடையாது, சினிமால வரதுக்கு முன்னாடியே இவருக்கு அந்த நைட் கிளப் போற பழக்கம் இருக்குது. அந்த மாதிரி போக ஆரம்பிச்சு சினிமா நடிகர் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பார்ட்டி கேர்ள்ஸ், அதுவும் வெளிநாட்டு பெண்கள் எல்லாம் அந்த நைட் கிளப்புக்கு கூட்டிட்டு வரது இவர் தானா. சோ இந்த மாதிரி கூட்டு வந்து ஜல்சா பண்றதெல்லாம் வரலட்சுமிக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தெரிஞ்சு போச்சான். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, ஒன்னு இதுக்கு நிறுத்து, இல்லன்னா என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்குது. ஆனா மனுஷன் அதெல்லாம் விடுற மாதிரி இல்ல, நான் ஒரு சினிமா நடிகர், அதனால இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருப்பேன், நீ கேட்காத அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்குள்ள ஒரு பிரிவு வந்துருச்சு. ஆனா இந்த ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லி சரத்குமார் அவர்கள் வரலட்சுமி கிட்ட ஏற்கனவே சொன்னதாகவும் சொல்லப்படுது. ஆனா வரலட்சுமி அவர்கள் ஆரம்பத்துல ஏத்துக்கல. அதுக்கப்புறம் போக போக அவங்களே கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பிரிச்சுட்டாங்க. பாருங்க, நைட் கிளப்னால இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பிரிவினை ஏற்பட்டிருக்கு. ஏங்க இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு? நைட் கிளப் போனனால தானா, இல்லைன்னா மட்டும் யோகியமா இங்க வரலாம் அப்படின்ற மாதிரி என்ன கேட்பீங்க. எங்க யோகியமோ என்னமோ, ஆனா விஷால் அவர்கள் நைட் கிளப்புக்கு போகாம அப்படியே போனாலும் குடிச்சு புட்டு சட்டு புட்டுன்னு வீட்டுக்கு வந்து நல்ல புள்ளையா இருந்தா ஒரு பிரிவு வந்திருக்காது இல்ல? இல்ல அவங்களும் போய் ஒரு ரெண்டாதாரமா போய் வாக்கப்பட்டு இருக்க மாட்டாங்கல்ல? ஆக மொத்தத்துல இவங்களோட பிரிவுக்கு இந்த நைட் கிளப்பும் ஒரு காரணம் தானே. யோசிச்சு பாருங்களேன். இப்ப அடுத்ததா மூன்றாவது ஒரு ஜோடியை பத்தி சொல்றேன். 100% புரிஞ்சு போயிடும். வேற யாரும் இல்ல, நடிகர் தனுஷ் மற்றும் அமலா பால் அவர்கள். அதாவது நம்ம தனுஷ் அவர்கள் எவ்வளவு சர்ச்சையில சிக்கினாலும் அத்தனையும் வந்து நான் இப்ப சொல்ல போறது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடியோ நான் போட்டுட்டேன், அதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இந்த அமலா பால் மேட்டர்ல எப்ப பிரச்சனையாச்சுன்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா வந்து இந்த தனுஷ் அவர்கள் இந்த 3 அப்படின்ற ஒரு படம், அதுக்கப்புறம் வேலையில்லா பட்டதாரி, இந்த மாதிரி படங்கள் நடிச்சிட்டு இருக்கிற காலகட்டத்துல இவங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு என்ஜாய் பண்றது ஃபுல்லாவே நைட் கிளப் தான். எல்லாருமே வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க, இவங்க நேரம் நைட் கிளப்புக்கு தான் வந்து ஆட்டோ புடிச்சுன்னு போவாங்க பொழுது. ஸோ அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அந்த நைட் கிளப்ல அமலா பாலுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் ஒரு நல்ல நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. போதையில ஒரு நல்ல நெருக்கம். அந்த போதை நெருக்கம்லாம் எங்க காலையில விடிஞ்சா எல்லாமே பிரிஞ்சு போயிடும். எப்ப நீ யாரு, உன்னை புதுசா இருக்குது பாக்குறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்க தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு போதை வந்து ஒரு நாள் போதையா இருந்தா பரவாயில்ல, இது தொடர்ந்து ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் ஒரு போதையா இருந்தனால இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல இன்டிமசி வந்துருச்சு. இன்டிமசி வந்தோடனே அங்கன்னா நம்ம ஏல் விஜய் மணி ஆட்டினா இருப்பாரு, ஆனா மணி ஆட்டி இருக்கிறாரு, அதனாலதான் விட்டாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இது ரொம்ப முத்தி போய் இவங்களுக்குள்ள ஒரு அஃபேரே வந்துட்டு இருக்குது. இந்த அஃபேர் வந்து ரஜினி அவர்களுக்கு தெரிஞ்சு போய் ரஜினி அவர்கள் அமலா பால் வீட்டுல போய் மிரட்டினதாகவும் சொல்லப்படுது. ஏன்னா மனுஷன் ஷூட்டிங் முடிஞ்சு நைட்ல போய் அமலா பால் வீட்லயே தங்கிட்டு வரான், வீட்டு பக்கமே போறது இல்ல. ஐஸ்வர்யா அவர்களும் குமுறி குமுறி ரஜினி கிட்ட அழுதுருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் போய் மிரட்டி இருக்கிறாரு. மிரட்டின உடனே அமலா பாலும் வந்து அவரை எதிர்த்து பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தரப்பு மக்கள் சொல்றாங்க. இது நம்மளோட சொந்த கதையெல்லாம் கிடையாது. இதன் காரணமாக தான் அமலா பால் அவர்களுக்கு தமிழ் சினிமால கொஞ்சம் கொஞ்சமா வாய்ப்புகள் கிடைக்கிறது கம்மியாச்சு. அவங்களுக்கு ரெட் கார்டும் கொடுக்கப்பட்டது. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் வந்து அமலா பால் இன்னைக்கு ஒரு படம் நடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரஜினி வீட்டிலேயே கை வச்சதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதே மாதிரி நான்காவதா சொல்ல போறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். சிங்கர் மற்றும் நடிகர் விஜய் யேசுதாஸ் அவர்கள் மற்றும் அவரோட மனைவியான தர்ஷனா அவர்கள், இவங்க ரெண்டு பேருக்கும் பிரிவு ஏற்பட்டதுக்கு காரணம் அதே இழவு பூச்ச நைட் பார்ட்டி தான். ஏன்னா இதே மாதிரி நான் சொன்னல, தனுஷ் கூட யாரெல்லாம் படம் நடிக்கிறாங்களோ அன்னி அந்த ஷூட்டிங் முடிஞ்சோன்னா நைட் கிளப்ல தான் வந்து நம்ம மற்ற டிஸ்கஷனே பண்றது. இந்த மாதிரி விஜய் யேசுதாஸும் இவரும் சேர்ந்து மாறின்னு ஒரு படம் நடிச்சாங்கல்ல, அப்ப அடி நைட் கிளப் போகும்போது விஜய் யேசுதாஸ் மூடிட்டு இருக்க வேண்டியதானே, கூட பொண்டாட்டியும் கூட்டு சுத்திக்கிறாரு. ஆனா அந்த விஐபி படத்துல நடிச்ச அந்த அம்பரீஷா, யாரும் அந்த பையன், அதான் இந்த அமுல் பேபி அமிதாஷ் அவர்களுக்கு விஜய் யேசுதாஸ் பொண்டாட்டி மேல ஒரு கண் வந்துட்டு இருக்குது. இந்த நைட் கிளப் தான் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேவையை செஞ்சிருக்குது. இதுக்கு மாமா வேலை பார்த்தது தனுஷ் அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்கும் பத்த வச்சுட்டு தனுஷ் அவர்கள் கமுக்கமா உட்காந்து ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாராம். கடைசியில பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கும் பத்திக்கிட்டு விஜய் யேசுதாஸுக்கு டாட்டா காமிச்சிட்டு தர்ஷினி அவர்கள் அமிதாஷ் கூட ஓட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு போய் கடைசியில விஜய் யேசுதாஸ் தனுஷ் கிட்ட போன் பண்ணி கேட்டிருக்காரு. அதுக்கு தனுஷ் அவர்கள் ஒரு ரீசன் ஒன்னு சொன்னார்களாம் பாருங்க. அதை கேட்டு நெஞ்சே வச்சு போச்சான், குமுறி அழுது. அதோட இவனோட சாவகாசமே வேணானே விஜய் யேசுதாஸ் தனுஷ் அவர்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கிறாரு. இது மட்டும் இல்லாம கேஜே யேசுதாஸ் இருக்காரு பாத்தீங்களா, விஜய் யேசுதாஸ் அப்பா, இவரும் பாக்குற இடத்துல எல்லாம் தனுஷை கழுவி ஊத்துறது. அந்த அளவுக்கு ஒரு வேலையான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இவங்களோட வாழ்க்கையில. அதுக்கு காரணமும் இந்த இழவு பூச்ச நைட் கிளப் தான். இதே மாதிரி இமான் மற்றும் எஸ்கே இந்த சம்பவத்தை யாராலேயும் மறக்க முடியுமா? கண்டிப்பா எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்க முடியாது. ஏன்னா சிவகார்த்திகேயன் ஒரு லேபிளோட உள்ள வந்தாரு. என்ன லேபிள்னா, நான் ரொம்ப டீசென்டானவனா, நான் குடிக்க மாட்டேன், நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், ஆனா மத்தவங்க குடும்பத்தை மட்டும் நீ எழுப்பியா அப்படின்ற மாதிரி ஒரு லேபிள் இவருக்கு மாறிச்சு. இது முக்கியமான காரணம். ஆன் ஸ்கிரீன்ல சீன் போடாதீங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருங்க. கமலஹாசன் மாதிரி நான் நல்லவன் நீங்க வந்து சீன் போட்டீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் உங்களோட உண்மையான சுயரூபம் மாட்டி வசமா மாட்டிப்பீங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் கேன பசங்க கிடையாது. ஆரம்பத்தில் விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் உங்களை டைட் பண்றாங்க அப்படின்றத எல்லா சினிமா நடிகரும் புரிஞ்சுக்கணும். நம்ம ரஜினி கமல் அதனால தான் ரொம்ப வெளிப்படையா இருக்காங்க. ரஜினி அவர்கள் நான் குடிப்பேன் எல்லாமே பண்ணுவாரு, கமல் அவர்களும் நான் எத்தனை பொண்டாட்டி வேணாலும் வச்சுப்பேன்னு சொல்லுவாரு. ஏன்னா ஓப்பனா இருந்துருங்களேன், எதுக்கு இந்த மாதிரி ஒரு நாடகம் மக்களை ஏமாத்துறதுக்கா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுச்சு. ஆனா ஒரு நாள் வசமா மாட்டிக்கிட்டாரு.
அதாவது இமான் அவர்களோட மனைவி கூட இவருக்கு ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்றத இமான் அவர்களே போட்டு உடைச்சிட்டாரு. ஆனா இது எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இமானும் எஸ்கேவும் சேர்ந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களா. ஒரு காலகட்டத்தில் இமான் அவர்கள் நிறைய பணம் சம்பாரிச்ச உடனே ஸ்பிரிச்சுவல் வழியில போய் நிறைய ஸ்பிரிச்சுவலான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவர் வந்து இந்த கெட் டுகெதர், நைட் பார்ட்டி இது எதுலையுமே கலந்துக்கிறது கிடையாது. இருந்தாலும் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கும்ல, அதனால இன்வைட் பண்ணும்போது போகாம இருக்க முடியாது. அதனால என்னால வர முடியலப்பா, என் மனைவி இருக்காங்க, அவங்கள கூட்டு போங்க, அதான் நம்மளோட தம்பி சிவகார்த்திகன் இருக்கானே அவன் பார்த்துப்பான் அப்படின்னு நம்பி அனுப்பி விட்டதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா அங்க போய் குடிபோதையில இவர் அவங்கள உசார் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எந்த அளவுக்கு உசார் பண்ணாரு, என்ன இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் பண்றது நீ வெளில வந்து வெளிப்படையா தெரியல. இருந்தாலும் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. அது முக்கியமான காரணம் இவங்க எல்லாமே இந்த ஆஃப்டர் பார்ட்டி போய் சைட் டிஷ் சாப்பிட்ற சிவகார்த்திகேயனை நம்புறதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அங்கதான் வந்து ஏகப்பட்ட மாமா வேலைகள், ஏகப்பட்ட எக்ஸ்சேஞ்ச் வேலைகள்லாம் நடக்கும். ஸோ அங்க போய் இந்த மாதிரி இமான் அவர்களோட குடும்பத்துக்கும் பாவம் ஸ்பிரிச்சுவல் வழியில போய் நிற்கிற மனுஷனுக்கு இந்த நைட் கிளப் எப்படி ஆப்ப வச்சிருச்சு பாத்தீங்களா. இதே மாதிரி சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்தது, ஜெயம் ரவி மற்றும் அவரோட மனைவியான ஆர்த்தி அவர்கள் பிரிந்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும் போதே ரொம்ப ஷாக்கு. ஆனா உண்மையாவே பிரிஞ்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, பிரியெல்லாம் இல்ல, டைவர்ஸ்லாம் ஆகல. அதே மாதிரி அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, பர்சனல் பிரச்சனை இருக்குது. அதுக்கு நைட் கிளப் கூட காரணமா இருக்கலாம் அப்படின்றதுதான் இப்ப விவாதமே. அந்த அளவு பவர்ஃபுல்லான ஆளாப்பா சுஜாதா விஜயகுமார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன் பாருங்க அவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு. அதாவது சுஜாதா அவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயகுமார் அப்படின்றவங்களோட மனைவி தான். இந்த விஜயகுமார் யாருன்னு பாத்தீங்கன்னா 70களிலே ரொம்பவே ஃபேமஸா இருந்த ஒரு ஹீரோயினோட பையன் தான் விஜயகுமார். சோ அந்த 70களில் ரொம்ப ஃபேமஸா இருந்த அந்த ஹீரோயின் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்பனா அப்படின்றவங்க தான். கல்பனா அப்படின்றவங்களோட பேரை கேட்டா ஒரு சில சென்னை வாசிகளுக்கு தெரியும். அதாவது இந்த ஈசிஆர் பக்கம், ஈசிஆர் இல்ல அடையார் பக்கத்துல கல்பனா ஹவுஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வீடு இருக்குங்க. ஒரு ஷூட்டிங் ஹவுஸ்னு சொல்லலாம். ஏகப்பட்ட படங்கள் 80s 70sல வந்து பல படங்களோட ஷூட்டிங் வந்து அங்கதான் நடக்கும். சோ அதை வந்து பிஷப் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ இந்த கல்பனா விஜயகுமாரோட அம்மாவான கல்பனா யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல மைசூர் கவர்னரோட சென்னை மனைவி தான் இந்த கல்பனா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ மைசூர் கவர்னர் எப்பெல்லாம் சென்னைக்கு வராரோ அப்போ கல்பனா அவர்களை மீட் பண்ணுவாராம். அவங்க தங்கறதுக்காகவே கட்டின வீடு தான் அந்த பிஷப் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவு பெரிய ஒரு மாளிகை. சோ இந்த கல்பனான்றவங்க ஒரு பெரிய ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பையன் தான் விஜயகுமார். அந்த விஜயகுமார் அவர்களோட மனைவி தான் சுஜாதா விஜயகுமார். சோ நம்ம ஜெயம் ரவி அவர்களும் ஒரு பெரிய ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர். சோ சுஜாதா விஜயகுமாரோட பொண்ணு தான் ஆர்த்தி அப்படின்றவங்க. சோ இந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸான ஒரு குடும்பம். நம்ம ஜெயம் ரவியால மீண்டு வர முடியுமா? சொல்றதை கேட்டுதான் ஆகணும். ப்ரொடியூஸ் பண்றாங்க, கதையை கேட்கறாங்க, உன்னை ஹீரோவாவே தக்க வச்சிருக்காங்க அப்படின்றனால கூட ஒரு பிரச்சனை போகுதுன்றாங்க. இதையும் தாண்டி ஆர்த்தி அவர்களுக்கும் ஜெயம் ரவி அவர்களுக்கும் சின்ன குடும்ப சலசலப்பு இருக்கு. அதனால இவங்க பிரியல, இவங்களுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி நைட் கிளப் போற கல்ச்சர்ல இருக்கிறவங்க தான். ஏன்னா ஆர்த்தி அவர்களை பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நடிகைகளோட நைட் கிளப்ல போட்டோ எடுப்பாங்க, வெளில அவுட்டிங்ல போட்டோ எடுப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. முதல்ல ஒரு சினிமா நடிகர் என்ன பண்ணணும்னா அவரோட மனைவியை சினிமா நடிகைகளோட பழக விடக்கூடாது. இந்த மாதிரி நைட் கிளப் கல்ச்சர்ல விடவே கூடாது. விட்டா அங்க இருக்கிறவங்க போதையில என்ன வேணாலும் பண்ணுவாளுங்க, எப்படி வேணாலும் மைண்ட் செட்டை மாத்தி விடுவாளுங்க. சோ அதனால வீட்டுக்குள்ள பிரச்சனை தான் வரும். இது தெரியாம இவங்க எல்லாம் ஆட்டம் போட்டுக்கிறாங்க. சோ இப்படிதான் பிரிவினை வருது நண்பர்களே. இதெல்லாம் ஓகே, இந்த லிஸ்டோட முடிச்சிக்கலாம். இது மேல எதுக்கு ரொம்ப டீடைல்டா போனோம். ஆனா இந்த நைட் கிளப்னால நம்ம நாடு வந்து ஏன் கெட்டு போகுது, இந்த கல்ச்சர் எப்போ வந்தது அப்படின்றத பத்தி லைட்டா விலாவறையா பேசுவோம். அதாவது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கல்ச்சர் வந்து ரொம்ப பூமாலாம் இல்லைங்க. அந்த காலகட்டத்தில் இருந்த சினிமா நடிகர்கள் ஒரு சில பேர் வீட்டுல இந்த மாதிரி நைட் கிளப் பார்ட்டி நடக்கும், ட்ரிங்க்ஸ் பார்ட்டி நடக்கும், ஒரு சில பேர் கெட் டுகெதர் நடக்கும். இதெல்லாம் வந்து சகஜமா தான் இருந்தது. வெளி உலகத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து இது பெரிய லெவல்ல தெரிஞ்சாலும் இந்த கல்ச்சர் உள்ள அவங்க போகணும் அப்படின்னு பெருசா விருப்பப்படலை. ஏன்னா அதெல்லாம் மேல் மட்டத்து மக்கள் மட்டும் தான் போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு இருந்தனால மிடில் கிளாஸ் பீப்புளும் லோயர் மிடில் கிளாஸ் பீப்புளும் அவங்க கிட்ட இருக்கிற காசுக்கு அவங்க ஜாலியா இருந்த ஒரு காலகட்டம் இருக்கு. ஒரு 80s 90s 2000 சொல்ல முடியாது, 90s வரைக்கும் அப்படி இருந்தது. இந்த 2000ல இங்க ஒரு ஆட்சி மாற்றம் வந்தது தமிழ்நாட்டுல. இந்த ஆட்சி மாற்றம் வந்தப்ப என்ன பண்ணானுங்கன்னா ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வை இங்க இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட் கிரியேட் பண்ணுச்சு. அந்த ஏற்றத்தாழ்வு எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா பினான்சியல் வைஸ் வந்தது. அதாவது ஒருத்தங்கிட்ட பாத்தீங்கன்னா 1 லட்சம் சம்பளம், இன்னொருத்தன் 10,000 தாண்டல அப்படின்ற மாதிரி நிறைய படங்கள் கூட இதை எதிர்த்து எடுத்தாங்க, கட்டுறது தமிழ் அப்படின்ற மாதிரிலாம். சோ இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு தமிழ்நாட்டுல பினான்சியலா வரும்போது மக்களுக்கு கைகால் புரியல. அதாவது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒருத்தன் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான். அன்னைக்கு 1 லட்சம் இருந்தா நீங்க ஒரு வீடு வாங்கிடலாம். ஆனா ஒருத்தனோட மாத சம்பளமே 1 லட்சம். சோ இந்த அளவுக்கு மாறினதுக்கு காரணம் அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட் எப்படி பைனான்சியலா வந்து கவர்மெண்ட் வந்து கரெக்டா ரன் பண்ணணும்னு தெரியாம இங்க ஏகப்பட்ட பினான்சியல் கிரைசிஸ் அவங்க கிரியேட் பண்ணாங்க. இதனால ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு வந்தது மட்டும் இல்லாம இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறானே எங்க போய் செலவு பண்றது அப்படின்னும் போது நம்மளோட தமிழ்நாடு வெஸ்டர்ன் ஸ்டைல்ல மாற ஆரம்பிச்சது. அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சர்ல என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அத்தனை விஷயமும் தமிழ்நாட்டை நோக்கி வர ஆரம்பிச்சது, குறிப்பா இந்தியாவை நோக்கி வர ஆரம்பிச்சது. அதுல ஒண்ணுதான் இந்த கோக்கு, பெப்சி, அதுக்கப்புறம் இந்த நேஷனலைஸ்டு பேங்க்னு தாண்டி பிரைவேட் பேங்க்ஸ் உள்ள வந்தாங்க. பிரைவேட் பேங்க்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ், நைட் கிளப், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம சொல்லலாம். இது எல்லாமே மக்கள் அனுபவிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல உள்ள வரல,
1,00,000 உங்களுக்கு சம்பளம் வருது இல்ல, இது எல்லாத்தையும் நாங்களே உங்ககிட்ட இருந்து திருப்பி பிடிங்கிறோம்னு சொல்லிதான் இப்படி ஒரு கல்ச்சர் வர ஆரம்பிச்சது. இந்த மாதிரி வர பணத்தை எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாம மக்கள் செலிபிரிட்டி மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரி நைட் கிளப், நைட் கல்ச்சர் இது எல்லாத்தையும் அனுபவிக்க ஆரம்பிச்சதுதான். இந்த மாதிரி அனுபவிக்க ஆரம்பிச்சது எல்லாமே செலிபிரிட்டிஸை பார்த்துதான் அப்படின்றது தான் ஒரு வருத்தமான விஷயம். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு காலகட்டத்தில் மக்களோட மனநிலை 1,00,000 சம்பளம்ன்றது அவங்க கனவுல கூட நினைக்காத ஒரு விஷயம். ஏன்னா அவங்க அப்பாவே ஒரு 10,000 தான் சம்பளம் வாங்கிட்டு இருப்பாரு. திடீர்னு 1,00,000 வந்த உடனே இவங்களோட எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா, நம்ம செலிபிரிட்டிஸ் மாதிரி நம்மளுக்கு லைஃப் லாங் இந்த பணம் வரப்போறது கிடையாது, டெம்பரரியா ஒரு 10 வருஷம் வரும், அதனால இருக்கிற வச்சு அனுபவிச்சிருவோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு மக்கள் மாறினாங்க. அதனாலதான் இந்த நைட் கிளப், நைட் கல்ச்சர்னு இன்னி வரைக்கும் அந்த ஒரு 1,00,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்த போது பண்ணவனுங்க இப்ப சம்பளம் குறைஞ்சதுக்கு அப்புறமா கடன் வாங்கி இஎம்ஐல பண்ணிட்டு இருக்காங்க. இதனால நடிகர்கள் எப்பேற்பட்ட லைஃப் ஸ்டைல்ல இருந்தாலும் அவங்க மீண்டு வந்துருவாங்க. ஏன்னா அவங்க இன்ஃபிளேஷனையும் தாண்டி சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா அன்னைக்கு நம்ம 1,00,000 சம்பளம் வாங்கின உடனே சட்டுன்னு நீங்க எல்லாருமே 1,00,000 சம்பளம் வாங்கணும்னா ஒரே வருஷத்துல விலைவாசி எந்த அளவுக்கு ஏறுச்சு அப்படின்றது உங்களுக்கு யாராலையுமே கணிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு சினிமா நடிகர்கள் 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினாலுமே கூட விலைவாசி அவங்களோட சம்பளத்தை இன்ஃபிளேஷன் லெவல்ல கட் பண்ற அளவுக்கு இங்க விலைவாசி உயராது. ஏன்னா செலிபிரிட்டியோட பர்சன்டேஜ் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கம்மி, நம்மள மாதிரி சாமானிய மக்களோட பர்சன்டேஜ் தான் ரொம்ப அதிகம்ன்றனால விலைவாசியை நம்ம தான் தாக்கு பிடிக்க முடியாம கஷ்டப்படுவோம் எத்தனை லட்சம் சம்பாரிச்சாலும். ஆனா செலிபிரிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு மாசத்துக்கு 1 கோடி சம்பாரிச்சாலே அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்ல. அதனால எப்பேற்பட்ட இன்ஃபிளேஷன் வந்தாலும் அவங்களால தாங்க முடியும், நம்மளால தாங்க முடியாது. அதனால இந்த செலிபிரிட்டியோட லைஃப் நம்ம வாழணும்னு நினைச்சு நம்ம மாட்டிக்கிட்ட இன்னொரு சிலந்தி வலை தான் இந்த நைட் கிளப், நைட் பார்ட்டி, வீக்கெண்ட் பார்ட்டி, லொட்டு லொசுக்கு எல்லாமே. அதனால நம்மளும் செலிபிரிட்டி ஆகக்கூடாதா, ஏன் நாங்கெல்லாம் அந்த மாதிரி அனுபவிக்க கூடாதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மனசுல தோணும் இல்லைங்களா? அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், உங்களுக்கு வருமானம் அதிகமா வருதுன்னு தோணுச்சுன்னா அதை பல மடங்கு உயர்த்துறதுக்கு என்ன வழி அப்படின்றத முடிவு பண்ணி அதுக்கான தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லெவல்ல நீங்க பணம் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் நீங்க நைட் கிளப் போகவே மாட்டீங்க, சத்தியமா போக மாட்டீங்க. ஏன்னா பணத்தோட அருமை இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணணும்னு நீங்க தெரிஞ்சதான் பார்ப்பீங்க. அதை விட்டுட்டு உழைப்பு 10%, வருமானம் 100% அப்படின்ற மாதிரி உங்களோட லைஃப் போச்சுன்னா எப்படி செலவு பண்ணலாம் தான் தோணும். இதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னும் புரியலையா, நான் சொல்றது எப்பவுமே ரிசர்ச் பண்ணுங்க, சொல்றது அப்பட்டமா வச்சு கமெண்ட்ல கழுவி ஊத்தனா இவன் அடங்கிடுவானே அப்படின்னு நீங்க புத்திசாலி மாதிரி நடந்துக்காதீங்க. இங்க எவன் புத்திசாலி எவன் தற்குறி அப்படின்றது என்னோட கமெண்ட்ஸை நான் பார்க்கும் போதே தெரியும். எல்லா கமெண்ட்ஸையும் படிக்கிறது கிடையாது, ஒரு 10 கமெண்ட்ஸை படிக்கும் போதே எவன் எந்த லெவல்ல இருக்கிறான் அப்படின்றத நான் புரிஞ்சுப்பேன். அதனால இது எல்லாமே உங்க நல்லதுக்கு தான் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நண்பர்கள், இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.